என்னோட கிராமம் வந்து மன்னார்குடி பக்கத்துல வடுவூர். என்னோட கிராமம் விளையாட்டு கிராமம். இப்ப அந்த கிராமம் இருக்குது, விளையாட்டு இல்லை. எனக்கு விளையாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த படத்துல நான் கேட்கிற கேள்வி, இந்த ஆதிரன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாவே, இது இல்லாம என்னுடைய கிராமத்துல இருக்கிற விளையாட்டு காணா போனதை மாதிரி தேடும் போது அது பெரும்பான்மையான கிராமத்துல அது இருக்குது. இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், போதை வில்லேஜ், போதையா மாறிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த படத்துல சொல்லியிருக்கோம். இதுக்கு என்னன்னா, விளையாட்டு வீரர்கள் சரியா இருந்தா அந்த சமூகம் சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன பதில், இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க வெளில தேட தேவையில்லை. இந்த படத்தை பார்த்தாவே கஷ்டப்பட்டு உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை, பண்ண தேவையில்லை. இந்த படம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சார், நீங்க நிறைய படம் எடுத்திருக்கீங்க, பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் வந்து வாழ வச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க முதல் தடவையா வந்து ஒரு ஹீரோ எடுக்கும்போது சம்பந்தப்பட்ட ஹீரோயின் டெக்னீஷியன்லாம் உங்களை வாழ்த்தலாம், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அவங்க நல்ல படத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கை கொடுக்கலாம். எனக்கு தெரிய பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி 1-2 பேர் தவிர வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, என்ன காரணம் சார்? இதை நான் ட்விட்டர்லேயே போட்டிருக்கேனே சார், சிம்பிள் சார். நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டீங்க, இந்த ஆள் வந்து என்ன, இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையறான், வெறும் பத்திரிகை ஊடகங்கள் தவிர வேற யாருமே வரலன்ட்டு. அதுதான் உண்மை. இங்க வந்து நான் ஜெயிக்க கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். அதுக்கு பின்னால இருக்கிற பாலிடிக்ஸோ பிசினஸோ இப்போ நம்ம பேசக்கூடாது இதுல. அது நான் ஜெயிக்கும் போது ஒரு நாள் நான் அன்னைக்கு சொல்றேன். எப்படி வந்து இன்னொரு 2 வருஷம் கழிச்சு கேளுங்க, அன்னைக்கு நான் பெருசா ஜெயிச்சுட்டு எனக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரோட நான் பேரோட சொல்றேன். இப்போ அது பேச விருப்பம் இல்லை சார். பப்ளிக் எப்படி இருக்கீங்க? தியேட்டர் போனீங்களா, எப்படி இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சார்? அதுதான் நான் சொல்றேன், உங்களால வந்த பப்ளிக் எல்லாமே அழுதாங்க. அந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் அழுதாங்க, 40 வயசுக்குள்ள இருக்கலாம் ஹெவி ஹார்ட்டோட போனாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது நல்லா இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்குன்னு சொன்னவங்க தவிர படமா இது வரைக்கும் ஒருத்தர் கூட குறையா சொன்னதே இல்லை. அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நாங்க படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஏறும், நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100% வந்திருக்கு. ஆனா டிக்கெட்டா போச்சா, நம்பர்ஸா போச்சோன்னா சந்தேகம் சார். உண்மையை அதுதான் சொல்றோம். நானும் வந்து ஒரு 230 தேட்டரில் ஒரு 150 தேட்டர் வந்து எதெல்லாம் வந்து உங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து போட்டோ போடுறாங்களோ அதில் மட்டும் நான் ஒரு 100 டிக்கெட் எடுத்து என் படத்தையும் நான் காட்டலாம். நான் இப்போ ஆக்டர் சார், நான் அந்த ப்ரொடியூசர் இருந்தால் அந்த மேஜிக் பண்ணலாம். அது பண்ணதால் தான் நான் இங்கே இருக்கேன். அதுதான் சார். டேரக்டர் சார் தென்பாதியா, இப்போ இந்த விளையாட்டுத்துறை வந்து மேம்படுத்த முடியல, போகல, அதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. 2வது படத்தில் யார் மேலே போக முடியல, அதை யார் தடுக்கிறாங்கங்கிறது 2 வருஷம் வைக்கிறீங்க. எந்த சமூகம் மேலே போகலை, எந்த சமூகம் தடுக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கான பதில் படத்தில் இருக்குது. இல்லையா, நான் எடுத்த படத்துல சமூகம் சார்ந்து எதுவுமே இருக்காதானே? வக்கீல் பேசிய லாங்குவேஜ் என்ன? இல்லண்ணா, ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் விக்டிம் பப்ளிக், அக்யூஸ்ட் கவர்மெண்ட், அப்படிதான் இருக்கும் கதை. லேடிய வக்கீல் பேசுறாங்கல்ல, அவங்களோட லாங்குவேஜ் எப்படி பதிவு பண்றீங்க? அது அவங்க லாங்குவேஜ்னு, அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய அட்வொகேட் ஜெனரல். இதுல வந்து ஒரு எக்கனாமிக் வேரியேஷன் தான் பேசியிருப்பேன். காசு இல்லாதவங்களுக்கும் காசு இருக்கிறவங்களுக்குமான போராட்டம். இந்த மாதிரிலாம் பண்ண தேவை. இந்த படம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சார், ஐ திங்க் திஸ் இஸ் a very important film. ரொம்ப நல்லா இருந்தது படம். இது தமிழ் சினிமால ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு படமா நாங்க கருதுறோம். நம்ம மட்டும்தான் சார் நீங்க மட்டும்தான் கருதுறீங்க? இல்ல, அப்படி கிடையாது சார். இது நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் சொல்லியிருக்கிற உண்மை வந்து ரொம்ப சாதாரண உண்மை கிடையாது. இது ரொம்ப பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, the truth is that this film is an important film in Tamil cinema. It is a landmark film. There is no doubt about that. என்னுடைய கேள்வி வந்து டைரக்டருக்கு, இந்த மாதிரி கோவம் நீங்க சொல்லும் போது, நீங்க பேசும்போது இந்த படம் வந்து கோவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்கு. ஆனா உங்களுக்கு மாத்திரம் இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? என்ன ஸ்பெசிபிக் ரீசன், ஸ்பார்க் ஃபார் தி ஃபிலிம்? அண்ணா, ஒன்றும் இல்லைண்ணே, என்னோட கிராமம் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வடுவூர். என்னோட கிராமம் விளையாட்டு கிராமம். இப்போ அந்த கிராமம் இருக்குது, விளையாட்டு இல்லை. எனக்கு விளையாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. என் ஊருக்குள்ள இருக்கிற விளையாட்டு கபடி வாலிபால் பிளேயர்ஸை தமிழ்நாடு இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே சொன்னாலும் என் ஊரை தெரியும். என் ஊரை எல்லா ஊருக்கும் தெரியுங்கிறத நான் இந்த கதைக்கு ரிசர்ச் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் மாமன் பையன் பேரை சொல்லி ரைட் ஆர்ச் ஆடினா சூப்பரா ஆடுவானு சொல்ற அளவுக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க. இது இல்லாம என்னுடைய கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு காணா போனதை மாதிரி
தேடும்போது அது பெரும்பான்மையான கிராமத்துல அது இருக்குது. என்னன்னா விளையாட்டு வீரர்கள் சரியா இருந்தா அந்த சமூகம் சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்றது வந்து விளையாட்டு வீரர்கள் நான் வந்து பாக்குறேன். அதாவது இன்னைக்கு வந்து போதை வஸ்துகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா சமூகத்துல ஊடுருவி இருக்குது. அத ஒரு மினிமமா வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்புல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பசங்க தான் அதை நோக்கி நகராம இருக்கிறாங்க. நீங்க வந்து கைவிட்டு எனக்கு முதல்ல 2-3 இடத்துல கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு அண்ணன் கூட போன மீட்ல கேட்டாங்க, ஸ்மோக்கிங் கார்டு ட்ரிங்கிங் கார்டு போடல அப்படின்னு. எனக்கு முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்றப்ப எனக்கு எனக்கு நீடே இல்லையே. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி குடிப்பான், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி தம் அடிப்பான், எனக்கு அதுக்குள்ள போகவே எனக்கு தோணல. ஏன்னா நான் சந்திச்ச வீரர்கள் எல்லாம் சோத்துக்கு வெளியிலனா கூட ஓரதான் நிற்க குடிக்க தோணல. அப்படி இருக்கும்போது எனக்கு அது இதுதான் இந்த ஸ்பார்க் இங்கேருந்து ஆரம்பிச்சது தானே அது. சார் கேஜிஆர் சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில் வந்து ஹிட்டான ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு அதை ப்ரொமோஷன் பண்ணினதுனால தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு. நீங்கள் என்ன நான் சொல்லவே இல்லை சார், என்ன புரியல சார். இப்போ இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்கள் வந்து நான் இது பண்ண என்னால் முடியாது, அதுக்கான என்கிட்ட சோர்ஸ் இல்லை அப்படின்னு இல்லை அவர் சார் சொன்னது என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட்ல வந்து எவ்வளவு காசு வாங்குனீங்கன்னு சொன்னாரு, அதை நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய பெருந்தன்மையை சொன்னாங்க. படம் அவ்வளவு நல்லா இருக்குது, எனக்கு அது காசு வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர், அந்த சோகால் இன்ஃப்ளூயன்சர் ட்ரெண்ட் ஷூட்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ஷூட் என்ன சொல்றாங்க, நீ போய் படத்தை பாரு, படம் நல்லா இல்லைன்னா நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாப்ல. ஓகே சார். அப்போ இப்போ ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு அந்த படங்கள். ஓகே, அது மாதிரி நீங்க வந்து இந்த படங்களுக்கு வந்து நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுனா நீங்க போட்ட காசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி ஸ்கேம் பண்ணி இந்த நல்ல படத்தை நான் தப்பா காட்ட விரும்பல சார். நான் ரணசிங்கமோ அறமோ நான் அப்படி பண்ணல. மீதி படம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் பண்ணேன்னு சொல்லுவேன், ஒத்துப்பேன். ஆனா இந்த படம் அதுக்குள்ள வர சப்ஜெக்ட் இல்லை சார். இந்த படம் உண்மையா ஜெயிக்கணும், உண்மையான மக்கள் பார்க்கணும். பார்த்த ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேர்ல 999 எல்லாமே படத்தை நல்லா தான் சொன்னாங்க.